இன்னைக்கு நம்ம 2006 ரிலீஸ் ஆன இட்ஸ் அ பாய் கேர்ள் திங் படத்துடைய ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். ஒரு பொண்ணும் பையனும் சுத்தமா ரெண்டு பேருக்குமே செட்டே ஆகாது, பயங்கரமா சண்டை போட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாங்க. இந்த டைம்ல பயங்கரமா பாட்டு சத்தம் கேக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறப்ப பக்கத்து வீட்டுல நம்ம ஹீரோ பாட்டு போட்டுட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. டே சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வேணும்னு எனக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டே சத்தத்தை கம்மி பண்றா அப்படின்னு சொல்றப்ப அப்படியே அப்ப சட்டையை கழட்டு அப்படின்னு சொல்றாரு. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஜன்னலை சாத்திட்டு போலான்னு பாக்குறப்ப சட்டை அதுல மாட்டிட்டு சட்டை கழட்டிக்குது. நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறாரு. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய வீடு வந்து கொஞ்சம் ரிச்சான ஒரு வீடு. ஹீரோயினுடைய அப்பா அங்க வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரியான காலேஜ்ல நான் வந்து சீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனா இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃபேமிலி கொஞ்சம் லோக்கலான ஒரு ஃபேமிலி. நம்ம ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தின நியூஸ் பேப்பர் எல்லாம் படிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே ஃபுட்பால் மேட்ச் வரப்போகுது, அது எப்படியாச்சும் நீ வின் பண்ணா மட்டும்தான் காலேஜ்க்கு போக முடியும், என்னால ஃபீஸ் கட்டிலாம் படிக்க வைக்க முடியாது, நீ வின் பண்ணா மட்டும்தான் நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நம்மளுடைய ஃபேமிலியே ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் காலேஜ்க்கு போக போற, என்ன பண்ண போறியோ நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, நான் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றப்ப நீ வின் பண்ணலனா என் கூட வந்து கடையில தான் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெளியே கிளம்பி போறாரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் டெய்லி கார்ல வந்து நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போவாரு. நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டு கார்ல உட்காந்துட்டு பயங்கரமா மியூசிக் போட்டுட்டு ரெண்டு பேரும் கார்ல போயிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க தேங்கி நிக்கிற தண்ணி மொத்தத்தையும் நம்ம ஹீரோயின் மேல அடிச்சு விட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் முழுக்க அப்படியே நனைஞ்சிருது. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் நடந்தே ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்தோடனே ஒருத்தர் ஒரு மிஷினை வச்சு கார்டன் கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மிஷினை வாங்கி தலையெல்லாம் காய வச்சுட்டு வராங்க. அங்க இருந்து வரப்ப நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. என்னமா நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு. நம்ம ஹீரோ திருப்பி கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ் தான் படிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறப்ப பேனா கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிவாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோ வேற ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி விட்டுறாரு. சத்தம் வேற கேக்குது, யாருமே பேன் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கிறப்ப டீச்சர் அங்க வந்துட்டு ஏமா எல்லாம் வீட்டுக்கு போய் பாருமா, இங்க பார்க்க கூடாதுமா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒண்ணுமே பண்ணல மிஸ் அப்படின்ற நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே ஒரு மியூசியம்க்கு கூட்டிட்டு போறாங்க. மியூசியம்க்கு கூட்டிட்டு போயிட்டு பழங்காலத்து சிலையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு சிலை வித்தியாசமா இருக்கு, இது என்ன சிலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இத ஸ்பெயின்ல சூனியத்தின் கடவுளா வணங்கி இருக்காங்க, இந்த சிலையை பத்தி நீங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டுரை மாதிரி எழுதி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அனுப்புறாங்க. என்னது நாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு அந்த சிலைக்கு முன்னாடி நின்று பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. செம்ம சண்டை நடக்குது. இந்த டைம்ல அந்த சிலையில இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ஸ்கூல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே தூங்கிட்டு அவங்களுடைய சோல் மாறிடுது. அதாவது கூடு விட்டு கூடு பாஞ்சிடுறாங்க. மறுநாள் காலையில அலாரம் அடிக்குது. நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. எங்கடா இருக்கோம் நம்ம அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன எல்லாமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் தடவி பாக்குறப்ப என்ன எனக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு, ஐயோ முக்கியமா இந்த காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருந்துச்சு நம்ம எங்கடா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கண்ணாடியை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி போயிட்டு அந்த விண்டோ ஓபன் பண்றாரு. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து பயங்கரமா கத்திக்கிறாங்க. கத்திட்டு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. என்னது பேச போறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இதெல்லாம் எங்கடா போட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு நம்ம ஹீரோ வெளியே வரப்ப நம்ம ஹீரோயினுடைய பூனை வந்து அங்க நிக்குது. சரி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரே விட்டு கீழே வரப்ப ஹீரோயினுடைய அம்மா பார்த்துட்டு வாமா சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி டைனிங் டேபிள்ல உட்கார வச்சுட்டு சாப்பாடு போடுறப்ப என்னது நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கிறாங்க. டெய்லி தான் சாப்பிடுவேன், பன்னிக்கை உடம்புக்கு நல்லது சாப்பிடுறா அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோயினுக்கு வாந்தியா வருது. அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுடைய அம்மா ஓட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஓட்ஸ் நம்ம ஹீரோவால சாப்பிடவே முடியல, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுறதாடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வாந்தி எடுத்து அங்கே பூனைக்கு ஊத்திட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வெளியே வந்தோடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு வந்து வாடா மச்சான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கார்ல வேற போணுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போயிட்டு கதவை திறக்க முடியாம முடிச்சுட்டே இருக்கிறப்ப உனக்கு என்னாச்சு நல்லதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்கறான். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படியோ சமாளிக்கிறாங்க. அப்படியே ஸ்கூலுக்கு போனோடனே ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நீதான் காரணம், நீ எப்படி என் உடம்புக்குள்ள வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கிறப்ப அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எதுவா இருந்தாலும் 24 மணி நேரத்துல சரியாயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாங்க. நீ பார்த்து ஏதாவது கர்ம முடிச்ச வேலை பண்ணி வச்சிட போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. கிளாஸ் ரூம்ல காமிக்கிறாங்க. அந்த கிளாஸ் டீச்சர் நம்ம ஹீரோ எழுப்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தா கூட பரவாயில்ல, பதில் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சமயா மொக்க பண்ணி வச்சிட்டாரு. அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அவள்தான் இவன் நம்மளுடைய மானத்தை வாங்க போறான் போலியே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சு வெளியே வந்தோடனே பயங்கரமா சண்டை போடுறாங்க. டேய் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்டா அப்படி மொக்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச பதில் தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. மறுபடியும் சண்டை போட்டு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயின் பசங்கலாம் சாப்பிட்ட ஒரு கேண்டீனுக்கு போயிட்டு பாக்குறப்ப எல்லாமே பயங்கர கலீஜா இருக்கு. இவங்க பார்த்துட்டு நின்னுட்டே இருக்கிறப்ப ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வரா. அங்க வந்துட்டு எங்க அம்மா பண்ணிட்டு வீட்டுல இருக்க மாட்டாங்க, வெளியே போறாங்க, நீ வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப சொல்லிட்டு அபிஷ்டுவா பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே சீனிலாம் ஒரு குடும்ப பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போறாங்க. நம்ம என்ன தப்பா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அங்க ஒரு பஞ்சு மிட்டாய் மண்டை வந்துட்டு நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து நடந்து போறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போயிட்டே இருக்கிறப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டு மச்சான் ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிடாத, எனக்கு பிராக்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப என்னடா புதுசா கேட்கிற, ஃபுட்பால் மேட்ச் இருக்குல்ல அதுக்கு பிராக்டிஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. அப்படியே அன்னைக்கு ஈவினிங் பிராக்டிஸ்லாம் நடக்குது. நம்ம ஹீரோயினால ஒண்ணுமே பண்ண முடியல. உங்களுக்கு அதை பத்தி சுத்தமா ஒண்ணுமே தெரியல. கோச் பார்த்துட்டு கோச்சிட்டு பயங்கரமா திட்டுறாரு. நீ ஃபர்ஸ்ட் மாதிரி எவ்வளவு நல்ல பிளேயர்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம டீம்லயே நீ தான் பெஸ்டான ஒரு பிளேயர், நான் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிட்டு இருந்தா நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்க கிளம்பி போறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு மச்சான் உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, கோச் திட்டத்தை பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்காத, நீ தான் வின் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறப்ப அவன் ட்ரெஸ் போடாம நின்னுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வாய் பொழுந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க.
என்ன பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நானே பயந்து போய் கிடக்கிறது ஏன்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அப்படியே ஒரு நாள் காலையில விடிஞ்சிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு பாக்குறப்ப எதுவுமே மாறல. எதுவுமே மாறலையா அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் கிளம்பி ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னடி பண்ணி வச்சிருக்க, என்னுடைய மண்டைய கலர்லாம் ஏண்டி பண்ண, இந்த ட்ரெஸ் ஏண்டி எடுத்து போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னுடைய உடம்பு அப்படின்னு சொல்றப்ப நான் உடம்புல இருக்கிற வரைக்கும் இது என்னுடைய உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியா ஹீரோயின் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வராரு. பயங்கர கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு. ஸ்கூல்ல இருக்க எல்லாமே வாயை பொழுதுட்டு பாக்குறாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஓடி வந்து என்னடா பண்ணி வச்சிருக்க, என்னுடைய உடம்பு அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா ஸ்கூல்ல சேர்க்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இது என்னுடைய உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு கண்டதையும் சாப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, இப்படிலாம் சாப்பிட்டா என் உடம்பு எனக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவன் எப்படியாச்சும் பழி வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப டான்சிங்காக ரிஹர்சல் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் போயிட்டு சட்டையெல்லாம் கழட்டி போட்டு டான்ஸ் ஆடி செமையா கடுப்பேத்துறாங்க. என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து நடந்து வந்துட்டே இருக்கிறப்ப பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரே பாத்ரூம்ல ஒன்னா குளிச்சிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட உன்னை பார்த்தா எனக்கு வர சுத்தமா பிடிக்கவே இல்லை, நீ வந்து ஆம்பளை மாதிரி இருக்க, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. அந்த பொண்ணு வந்து கோச்சிட்டு போனோம். நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு என்னடி பண்ண, அந்த பொண்ணு கோச்சிட்டு போறா போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நான் அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. என் கேர்ள் ஃபிரெண்ட் நீ எதுக்கு பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்றப்ப எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கலாய்க்கிறாங்க. உனக்கு வைக்கிறண்டி ஆப்பு அங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறா. எதுக்கு அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இன்னைக்கு நைட் அந்த பையன் கூட தான் ஸ்டே பண்ண போறேன், உடம்பு காலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க கிளம்பி போறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேற என்ன பண்ணி வைக்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. அந்த பையன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு பீர்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப இன்னொரு பீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோக்குமே இல்ல பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்ல சோகமா உட்காந்துட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோடைய அம்மா அங்க வராங்க. என்னப்பா ஆச்சு உனக்கு, வர சோகமா உட்காந்துட்டு இருக்க, நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அப்படிலாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. நீ போய் சொல்ற, நீ ஏன் சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பா சொன்னதை நினைச்சுதான் நீ சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்க அப்பா சொன்னதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, கண்டிப்பா நீ இந்த ஃபுட்பால் மேட்ச்ல வின் பண்ணிட்டு காலேஜ்க்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க போறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் அந்த பையன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப டக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீ போயிட்டு ரெடியா இரு, நான் போய் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றப்ப அவன் போய் ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு ரெடியா இருப்பான். டக்கு நம்ம ஹீரோ அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வெளியே ஓடி வராரு. அவனும் வெளியே ஓடி வரான், போடாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பி வந்துடுறாரு. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டே இருக்கிறப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றான், நேத்து நைட்டு உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த பையன் கூப்பிட்டு போனாலடா, உங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சாண்டா அப்படின்னு சொல்றப்ப அவள் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஸ்கூலுக்கு வந்து உட்காந்துட்டு பயங்கரமா அழுதுட்டே இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் போற ஒரு சார் வந்துட்டு என்னப்பா ஆச்சு இங்க உட்காந்து அழுதுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அந்த சாருடைய காலை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. என்னுடைய கற்பு பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் வித்தியாசமா பாக்குறாரு. டேய் காலை விட்டு நான் போயிட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஒரு டைம்ல ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒண்ணா மீட் பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, அநியாயமா என்ன பழி வாங்கிட்டல, நீ எவ்வளவு மோசமானவன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப நேத்து நைட் ஒண்ணுமே நடக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதான் ஸ்கூல் முழுக்க சொல்லி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்றப்ப அவன் போய் சொல்லிருப்பான், இது அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்லாம் கழட்டி கொடுத்துட்டு போய் அவன் கிட்ட நம்ம ஹீரோ சண்டைக்கு போறாரு. என்ன போய் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நான் ஒண்ணு போய்லாம் சொல்லி உண்மையதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ உடனே செமையா கோவப்பட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அவன் கையை பிடிச்சிட்டு அடிக்க வருவான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஓடி வந்து இவனை போட்டு பொலன்னு பொழந்து நேத்து நைட் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்றப்ப நேத்து நைட் ஒண்ணுமே நடக்கல, அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்றப்ப எல்லாமே சிரிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம அந்த மியூசியம்க்கு போனப்ப அந்த சிலைக்கு முன்னாடி சண்டை போட்டோம். சோ அப்பதான் நமக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போனா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில அந்த மியூசியம்க்கு போறாங்க. அந்த மியூசியம்க்கு போனோடனே நம்ம சண்டை போட்டதுனால இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலை கிட்ட போயிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், இப்பெல்லாம் நாங்க சண்டை போறதே இல்ல, ப்ளீஸ் எப்படியாச்சும் எங்க ரெண்டு பேரும் நார்மலா மாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கறாங்க. சோ அடுத்ததான் நாங்க கண்ணை முடிக்கிறோம். 10 செகண்ட் கழிச்சு கண்ணை திறந்து பார்ப்போம், அதுக்குள்ள எங்களை மாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி திறக்கிறாங்க. ஒண்ணுமே நடக்கல. ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய வாழ்க்கையே அந்த ஃபுட்பால் மேட்ச்ல தான் இருக்கு, எப்படியாச்சும் அந்த ஃபுட்பால் மேட்ச்ல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து எனக்கு சொல்லி கொடு, நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூப்பிட்டு போயிட்டு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா அது செட்டே ஆகல. நம்ம ஹீரோயினுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. எப்படியோ ஒரு வழியா ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு எப்படி வந்து இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஒரு வாரத்துல ஒரு இன்டர்வியூ இருக்கு. சோ அந்த இன்டர்வியூ எப்படி அட்டெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஜன்னல் எகிரி குதிச்சு ஹீரோயினுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. ஹீரோயின் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரப்ப ஹீரோடைய அப்பா அங்க நின்னுட்டு என்னப்பா பொண்ணு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப பக்கத்து வீட்டு பொண்ணு கூட சேர்ந்து படிச்சிட்டு இருந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் இப்ப நடக்கிற விஷயம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா சொல்றப்ப அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. எனக்கு தெரியும், அந்த பொண்ணை பத்தியும் தெரியும், அந்த பொண்ணுடைய அப்பாவை பத்தியும் தெரியும், நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அவனுடைய வைஃப்க்கு என்ன பிடிக்கவே இல்லை, சோ அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு, நாங்க எப்போ ஒண்ணு சேருவோம் அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுறாரு. ஹீரோயின் பாக்குறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க போலி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்கூலுக்கு போறப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அவன் என்ன சீட் பண்றான், வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ கேட்கிறாரு, நீ எதுக்காக அந்த மாதிரி பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அவனதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போனே இந்த பொண்ணு பார்த்துட்டு இந்த பொண்ணு எதுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப உனக்கு தான் மீச வளர்ந்தல, அதெல்லாம் சரி பண்றதுக்கு இந்த பொண்ணு மேக்கப் பண்றேன்னு சொன்னா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கிறப்ப அந்த பொண்ணு ஃப்ரீயாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஆமா அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே நம்ம ஹீரோ கதவை சாத்துறாரு. ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் மேக்கப் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க எல்லாம் பார்த்து ஜொல்லு ஊத்திட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கிற பொண்ணுங்க நம்ம ஹீரோவை பயங்கரமா கலாச்சி பேசிட்டு இருக்காங்க. அவனை பார்த்தாலே பயங்கர மொக்க பீஸா இருக்கு. அவனை எதுக்கு லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அவன் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்கான். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அடி பாவி இதுக்காக தான் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்துட்டு பயங்கரமா சரக்கு வாங்கி ஊத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் கண்ட்ரோல் இல்லாம பயங்கரமா குடிச்சிட்டு போதையில வந்து வீட்டுல படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படி ஜன்னலுக்கு இருக்கு வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு எவ்வளவு குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப கண்ட்ரோலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சரி ஓகே விட அதை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு ஹீரோ வந்துட்டு ஃபுட்பால் மேட்ச்க்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாரு. இவங்களுக்கு சுத்தமா செட்டவே ஆக மாட்டேங்குது. ஆனா ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வருது. பயங்கரமா வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் நம்ம ஹீரோயினுக்கு அந்த காலேஜ்ல இன்டர்வியூ இருக்கு. சோ அந்த இன்டர்வியூக்காக நம்ம ஹீரோ படிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஹீரோயின் உடனே அந்த ஜன்னல்லாம் எகிரி குச்சி வீட்டுக்குள்ள வந்துட்டு டேய் எப்படியாச்சும் அந்த இன்டர்வியூல மட்டும் செலக்ட் ஆயிட்டா என்னுடைய ட்ரீமே அதான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அப்படியே கீழே போயிட்டு ஹீரோயினுடைய அம்மா அப்பா கூட சேர்ந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப நான் பக்கத்து வீட்டு பையன் கூட சேர்ந்துட்டு படிக்க போறமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. உடனே ஹீரோயினுடைய அம்மாக்கு செமையா கோவம் வருது. அவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் கூட சேர்ந்து படிக்க கூடாது. அவங்க ஃபேமிலியே பயங்கரமான ஒரு மக்கு ஃபேமிலி. அந்த பையன் ஒரு லூசு பையன் அப்படின்ற மாதிரி திட்டிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்படியே அங்க கோச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டாரு. நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை தட்டுறப்ப அவங்க அப்பா தான் வந்து கதவை திறக்கிறாரு. எங்க உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. அவ வந்து எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டாப்பா அப்படின்னு சொல்றப்ப நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வைஃப் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. எல்லாமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப நான் உனக்கு கொடுப்பேன் அது உங்க வைஃப் கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. என்ன அப்படின்னு சொல்றப்ப முத்தம் கொடுத்துட்டு இதை போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா யோசிக்கிறாரு. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிட்டு பாக்குறப்ப நம்ம ஹீரோ ஒரு இடத்துல இருந்துட்டு ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காரு. அவரால் கரெக்டா விளையாடவே முடியல. அவர் ரொம்ப ஆக்ரோஷமா விளையாடுறாரு. ரொம்ப முயற்சி பண்றாரு. அந்த உடம்புல இருந்துட்டு அவரால் அந்த ஃபுட்பால் விளையாடவே முடியல. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அவ்வளவு பண்ணாதடா உன்னுடைய உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்றப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஆக்ரோஷமா பண்ணிட்டு இருக்காரு. இப்படிலாம் பண்ணாத கண்டிப்பா உன்னால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்றப்ப என்னால எதுவுமே முடியல. எனக்கு பிடிச்ச விஷயத்தை எனக்கு நல்லா வர விஷயத்தை என்னால பண்ண முடியல. நான் எப்படி போயிட்டு நாளைக்கு அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாரு. எல்லாமே கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லி அனுப்புறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மத்தவங்களுடைய ட்ரீமை பத்தி ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுலதான் அவங்களுடைய வாழ்க்கையே அடங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. மறுநாள் நம்ம ஹீரோயினுக்கு அந்த இன்டர்வியூ நம்ம ஹீரோ போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா அதுல செலக்ட் ஆவாரான்னு தான் தெரியல. அப்படியே அந்த சீன் இந்த பக்கம் ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேட்ச்லாம் செமையா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோடைய டீம் ஒருத்தர் கூட வின் பண்ணவே இல்ல. பயங்கரமா தோத்து போயிட்டே இருக்காங்க. சுத்தமா நம்ம ஹீரோனுக்கு விளையாடவே தெரியல. நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு ரெடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நம்ம ஹீரோனும் திரும்பி பாக்குறாங்க என்னால முடியலடா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் பயங்கரமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. டக்கு நம்ம ஹீரோனுக்கு வெறி வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க இவனுக்கு இந்த போட்டியை விட்டா வேற வழியே இல்ல கண்டிப்பா இவங்க வின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையா விளையாடுறாங்க. அந்த டீம்லயே நம்ம ஹீரோயின் தான் பயங்கரமா விளையாடுறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா அந்த டீமே வின் பண்ணுது. நம்ம ஹீரோவை தூக்கி வச்சுட்டு அப்படியே கொண்டாடுறாங்க. அதாவது ஹீரோயின் அப்ப அங்க ஒருத்தர் வந்துட்டு நீ எந்த காலேஜுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இன்னும் இல்ல அப்படின்னு சொல்றப்ப ஒரு கார்டை கையில கொடுத்துட்டு உங்க அப்பா அம்மாவை என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடி வராரு. ஓடி வந்துட்டு பா செமையா விளையாடுனப்பா அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு எனக்கே வெறி வந்துருச்சுடா. எனக்கே இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னுடைய வாழ்க்கையை நான் வாழ ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றப்ப நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றாரு. எனக்கு லைட் எரிய ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே மறுபடியும் கூடு விட்டு கூடு பாயிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சரியாயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா ஜாலியா உடம்பு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தூக்கிட்டு போறாங்க. உன்னுடைய உடம்பு உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கிஸ் பண்ணிட்டு சூப்பரா செமையா விளையாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து இதை பாத்துறாங்க. இதை பார்த்தோன்னே அப்படியே அவங்க அழுதுகிட்டே அங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஹீரோவும் விரட்டிட்டே போறாரு. அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு பாக்குறப்ப ஹீரோயினுடைய அம்மா தான் வந்து கதவு திறக்கிறாங்க. உங்க பொண்ணை நான் பார்க்கணும் உங்க பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணுக்கு உன்னை பார்க்க விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோ சோகமா அங்க வந்து கிளம்பி போறாரு. நம்ம ஹீரோயின் அங்கதான் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுடைய கையில ஒரு பேப்பர் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாரு பாத்தீங்களா அந்த இன்டர்வியூல நம்ம ஹீரோ செலக்ட் ஆயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா ஒரு பக்கம் சோகமா இருக்கு. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அந்த ஸ்கூல்ல காமிக்கிறாங்க ஹோம் கமிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேல ஹீரோயும் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரையுமே கிங் அண்ட் குயினா செலக்ட் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டே இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு நீ போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நான் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சோகமா சொல்றாங்க. நீ ஏன் சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஆமாப்பா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அந்த பையனுக்குமே உன்னை ரொம்பவும் பிடிக்கும். நீ கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. நான் ட்ரெஸ் கூட எடுக்கலப்பா அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து நிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்டேஜ்ல நின்னுட்டு எங்கடா ஹீரோயினை காணோம் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க வந்ததை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அவங்களுடைய அழகுல மயங்கி நிறைய கவிதையெல்லாம் சொல்றாரு. கவிதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கிஸ் பண்றப்ப நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா இல்ல நீ அவளை கிஸ் பண்ணக்கூடாது நான் தான் இன்னைக்கு ஹோம் கமிங் குயின் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ அந்த கிரீடத்தை தூக்கி போட்டு அதெல்லாம் நீயே வச்சுக்கோ நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வர ஹீரோயின் சொல்றாங்க நீ அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணல அந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஹீரோடைய அப்பாவும் ஹீரோயினுடைய அப்பாவும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.